இன்றைக்கி வந்து எண்ணெயே சேர்க்காம கத்திரிக்காய் சுரக்காய் கிரேவி பார்க்கலாம். கடாயை சூடுபடுத்திக்கோங்க. தக்காளி, வரமிளகாய், சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே பொடியாக நறுக்கின பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு, வர கொத்தமல்லி அதாவது தனியான்னு சொல்லுவாங்க, தனியாத்தூள், சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெயே ஒரு சொட்டு கூட சேர்க்கல. தக்காளி கூடயே வரமிளகாய், சீரகமும் சேர்த்துருக்கேன் நான். அதையும் அரைச்சிக்காங்க. பூண்டு சேர்த்துருக்கேன், தனியாத்தூள், உப்பு, சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சுரக்காயும் கத்திரிக்காயும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் தனித்தனியாக சுரக்காய் செய்கிறதா இருந்தாலும் தனியாக செய்யலாம், இல்லை கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்காங்க. தண்ணி சேர்த்து மூடி வச்சு நல்லா வெந்த வேட்டி தேங்காய் மட்டும் சேர்த்து நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேங்காய் அரைச்சிருக்கேன், கொஞ்சம் கிரேவி பதத்துக்காக. இப்போ நிறைய எண்ணெயினால தான் அதிக நோய் வருது, ஹார்ட் அட்டாக்கு, ப்ரெஷரு இதெல்லாம் வருது. அதனால் நம்ம எண்ணெயே இல்லாத இனிமேட்டு வர வீடியோக்களில் எப்படி பொரியல், குழம்பு இதெல்லாம் செய்கிறதுங்கிறது போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ